Hi, hello friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். கோல்ட் சில்வர் பேக் டு ஃபார்ம்னே சொல்லலாம். இந்த தங்கமும் சில்வரும் எப்போதுமே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாலாம் நம்ம பேனிக் ஆக தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய தாரக வார்த்தை. பிகாஸ் இது இறங்குச்சுன்னா திரும்ப ரைஸ் ஆயிடும். பிகாஸ் அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப பேனிக் ஆக தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் கோல்ட் சில்வர் இறங்குதுன்னா இஃப் வி ஹாவ் அ ஃபண்ட் சர்ப்ளஸ் ஃபண்ட் ஆவரேஜ் பண்ணலாம், இல்லைன்னா டென்ஷன் இல்லாம கேரி பண்ணலாம். சோ நான் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பண்ணிருந்தேன். இனி சில்வர் வந்து நம்ம பிளட்ஜ் பண்ணலாம் பேங்க்ஸ்ல, எப்படி கோல்ட பிளட்ஜ் பண்ணி அமௌண்ட் வாங்குறோமோ அந்த மாதிரி சில்வரையும் பிளட்ஜ் பண்ணி அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு. இன்னுமே சில்வர் டிமாண்ட் கூடும், சில்வர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பர்சனலி எனக்கு தோணினாலும் இன்னைக்கு ஏன் கோல்டும் சில்வரும் இப்படி ஏறிட்டு இருக்கு, அதுவும் குறிப்பா சில்வர் வந்து ஒரு கிலோவுக்கு 10,000 ரூபாய் ஏறி இருக்கு, கோல்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு கோல்டு வந்து 2,400 ரூபாய் ஒரு சவரனுக்கு ரேட்டு ஏறி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ரீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சில நாட்களாவே வந்து அமெரிக்க அரசுல இந்த ஜாபுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்கல்ல, அது வந்து மீண்டுமே வந்து அமெரிக்க அரசு ஒர்க்கிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் டாலர் விலை ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்ல சரியா ஆரம்பிச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்ட் சில்வர் பக்கம் தான் போவாங்க. சரி, டாலர் பிரைஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் கோல்ட் சில்வர் மூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் இது இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த கோல்ட் சில்வர் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வச்சிருக்கு. இந்த இன்க்ரீஸ் இப்படியே தொடருமா, ஸ்டாப் ஆகுமா, ஸ்லோ டவுன் ஆகுமா, இதெல்லாம் தாண்டி தங்கம் வெள்ளி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா வாங்கிடணும். இறங்குச்சுன்னா ரொம்ப பேனிக் ஆகி டென்ஷன் ஆயிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பை ஹோல்ட் ஃபார் அ லாங் டேர்ம். நமக்கு அது கோல்டு பக்கம் நம்ம ஏன் போறோம்னா 3 முக்கியமான காரணங்கள். ஒண்ணு, நமக்கு வந்து பணத்தோட வேல்யூஷன் கூடும். ரெண்டாவது, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அசெட் ரொம்ப பெரிய லாஸ்ல கொண்டு போய் நம்மளை விட்டுறாது அப்படிங்கிறது. மூணாவது, ஈஸியா நம்மளால பணமாக்க முடியும். ரியல் எஸ்டேட்ல போறோம் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம சேல் பண்ணி நம்மளால இந்த பணத்தை வாங்க முடியுமா அப்படின்னா ரியல் எஸ்டேட்க்கு we have to wait. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து ரேட் கம்போஸ் ரிவர்ஸ் எடுத்துச்சுன்னா நமக்கு அதுக்கு ஒரு டென்ஷன் வரும். கோல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம பிளட்ஜ் பண்ணிக்கலாம். அசட்டை விற்காமையே நம்மளால ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த ஃபண்டை ரீபே பண்ணிட்டு அசட்டை திரும்பவும் நம்ம கை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம கோல்ட் பக்கம் போறோம். நான் கோல்ட் பக்கம் போறது அது ஒரு ரீசன். ஸோ இந்த ஒரு ரைஸ் பார்க்கும்போது ஐம் சோ ஹாப்பி பிகாஸ் யூ நோ ஆல் I have a silver position. So ரைஸ் ஆனது எனக்கு அகெயின் என்னோட MTM வந்து ப்ராஃபிட் வந்த உடனே பார்த்த உடனே ஹாப்பி. ரீசன் வந்து இதுதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.